ஸோ ஃபஸ்ட்டு நான் ரியலி தேங்க் பண்ணுறேன் மிஸ்டர் ரெக்ஸ் சாருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரெக்ஸ் சாருக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். ஸோ அவர் கண்டினியூஸாக 3 ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4வது ஈவெண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பீப்புள்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு கம்ப்ளீட் இஆர்பி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் 7 இயர்ஸாக. ஸோ எங்களோட டாபிக் என்ன அப்படின்னா, ஈஸி செட் இப்போ நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஈஸி செட்டில் நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியுது. பட் ஈஸி செட்டில் நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடிஞ்சு அதில் நம்மளால் ப்ராஃபிட்டாக பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இஆர்பி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஈஸி செட்டில் நம்ம பெட்டராக நம்மளோட என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நமக்கு வாட்டர் எவ்வளோ இன்டேக் எடுக்குது, நமக்கு டெம்பரேச்சர் இன்றைக்கி என்ன இருக்குது, அதே மாதிரி நமக்கு எந்த சீசன்லேயும் நம்ம ஈஸி செட்டில் நம்ம பேர்ட்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். கம்பேர் டு அதர் செட்ஸை விட நமக்கு ஈஸி செட் என்ன கொடுக்குது அப்படின்னா, உங்களோட அந்த சீசன்ஸை நீங்கள் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும், உங்களை எஃப்சிஆரையும் ஈஸியாக கொடுக்குது. பட் இந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம பிஸ்னஸை ப்ராஃபிட்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப தான் ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இஆர்பி உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி டு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு நீங்கள் எப்படி போகலாம். ஓகே, ஸோ எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஈஸி செட்டில் ஆல்ரெடி 80% டேட்டா அக்யூரசி இருக்குது. ஸோ நமக்கு கம்பேரிங் அதர் செட்ஸை விட உங்களுக்கு ஓப்பன் செட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு டேட்டா டிபெண்டன்சி நிறையா நம்ம ஹியூமனை டிபெண்ட் பண்ணுவோம். பட் ஈஸி செட்டை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி எங்ககிட்ட ஐஓடி டிவைஸை நாங்கள் இன்டர்கேட் பண்ணுறது மூலயமா உங்களோட டெம்பரேச்சர், ஏர் ஃப்ளோ, இன்றைக்கி நமக்கு என்ன இன்டேக் எடுத்திருக்கு, இதெல்லாமே ஈஸியாக நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ ஈஸி செட்டில் 80% ஆஃப் டேட்டா நம்மளால் டைரெக்டாக அவங்களோட டிவைசஸ்லேருந்து ரீட் பண்ண முடியுது. பட் இந்த ப்ரொடக்டிவிட்டி டேட்டாவை மட்டும் நமக்கு ப்ராஃபிட்டை நோக்கி எடுத்துகிட்டு போகுமாங்கிறது ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன மாதிரி கஸ்டமர்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்தப்போ பொன்மணி போல்ட்ரி ஃபார்ம்னு ஒரு ஃபார்முக்கு தான் உள்ளே வந்தோம். ஸோ அவங்க 3 இடத்துல அவங்க ஃபார்ம்ஸை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று அணியாபுரம், இன்னொன்று அவங்களோட தோலூர், இன்னொன்று தும்மங்குறிச்சி. ஸோ 3 இடத்துல 7 lakhs ப்ளஸ் பேர்ட்ஸை வச்சு அவங்க லேயரில் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் தே ஆர் ஃபேஸிங் சேம் ப்ராப்ளம் டேட்டா. ஸோ அவங்கக்கிட்ட மேனுவல் ரெக்கார்டு இருந்துச்சு. பட் அந்த மேனுவல் ரெக்கார்ட்னால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, த ஓனர்ஸ் ஆர் சீயிங் டேட்டா டு டேக் அ டிசிஷன். ஸோ அதில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 100 பேஜ் இருக்கிற ஒரு டே புக் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த புக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க இன்னொரு டேட்டா வேணும், இப்போ அந்த பேட்ச் எப்படி நமக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கணுன்னு பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த 100 பேஜ் டேட்டாவை ஆல்ரெடி ஒரு இடத்துல அந்த நோட்டை வச்சுருப்பாங்க. ஸோ இன்னொரு நோட்டில் அவங்க சூப்பர்வைசர்ஸ் அகெயின் ஸ்டார்ட் நியூ டேட்டா அந்த புக்கில். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, டேட்டாவை வச்சு ஒரு ஃப்ளாகை கம்பேர் பண்ணலாம், நமக்கு இந்த ஃப்ளாகோட ஈல்டு எப்படி கண்டினியூஸாக கிடைக்குது அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியல. ப்ளஸ் அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சூப்பர்வைசர்ஸ் டெய்லியும் டேட்டாவை மேனுவலாக எழுதுகிறாங்க. பட் தே ஹவ் டேட்டா மிஸ்மேனேஜ்மெண்ட். அந்த இடத்துல டெய்லி எழுதுகிறோம், பட் அந்த இடத்துல என்ன அப்படின்னா 26.6 அப்படியே நெக்ஸ்ட் டே திருப்பி எழுதுகிறப்போ ஏஜை மாற்றி எழுதுனாங்கன்னா அவங்களோட ஃபீடோட டெய்லி கன்சப்ஷன் மாறுது, பர் டே மாறுது, அவங்களோட பேர்ட்ஸோட நெக்ஸ்ட்டு வர நியூட்ரிஷன்ஸ் லெவல்ஸ், ஃபார்முலா எல்லாமே மாறுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எங்களை அவங்க எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது எங்ககிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட மேனுவல் டேட்டாஸ் இருந்துச்சு. பட் அதனால் எங்களால் ஃபுல்ஃபில்லாக ஒரு இஆர்பி சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் போய் டீப் லெவலாக அவங்க இண்டஸ்ட்ரியில் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சூப்பர்வைசரோட ஒரு 1 வீக் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தென் சேம் அதே மாதிரி அவங்க பண்ணுற டேட்டாவை ஒரு அப்ளிகேஷனாக கொடுத்தோம். அந்த அப்ளிகேஷனாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு முதல் நாளோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து இங்கே எழுதி இந்த டேட்டோட ஏஜை கால்குலேட் பண்ணுற வேலைலாம் இல்லை. டேரெக்டாக போகிறாங்க, இன்றைக்கி நமக்கு என்ன எக் கலெக்ஷன் இருக்குது, என்ன மார்ட்டாலிட்டி இருக்குது, என்ன ஃபீட் சாப்பிட்ருக்குன்னு கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு அது டெஃபால்ட்டாக கண்டினியூ ஆயிடுது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற அந்த டைம் எல்லாமே அவங்களுக்கு சேவ் ஆச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒரு செட்டுக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணேன் என்னோடய டேட்டா எடுக்கிறதுக்கு. ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் தி சாஃப்ட்வேர் எனக்கு 3 to 4 minutes என்னால் ஒரு ரிப்போர்ட் எடுக்க முடியுது. அதை நான் எங்கள் ஓனருக்கும் நான் ஈஸியாக ஷேர் பண்ணிவிட்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு ஈஸியாக போயிடுறேன். சம்டைம்ஸில் எனக்கு எக் லோடிங் இருக்கும் ஆஃப்டர் 7 o'clock அப்புறம். அந்த எக் லோடிங் நான் முடிச்சுட்டு என் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி எழுதியிருப்பேன், ஆனால் மறுபடியும் அவங்க லோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, மறுபடியும் நான் அதை ஃபுல்லாக இன்னொரு பக்கம் அதை எடுத்துகிட்டு திரும்ப எழுதுகிற மாதிரி இருந்துச்சு.
இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் எனக்கு டேட்டாவே பிரச்சனைனாலும் திரும்ப போய் அதை ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து டேட்டா அக்யூரசி நல்லா இருக்குது. ப்ளஸ் நான் டே டு டே என்னோட ரிப்போர்ட்டை டேரெக்டாக ஆன்லைனில் எங்கள் ஓனருக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அவங்களும் தேர் சீயிங் ஆல் த ரிப்போர்ட்ஸ் இன் மொபைல் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து டிரைவர்ஸ் வந்து ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரிப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க டெய்லியும் ட்ரிப்புக்கு போகிறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க, ட்ரே கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பட் அந்த பேலன்ஸ்னு பார்க்குறப்போ தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட 20+ டிரைவர்ஸ் இருந்தாங்க. அந்த டிரைவர்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொருத்தர் மாறி மாறி போகிறாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸை அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால இயர்லி அவங்களுக்கு வந்து 2 lakhs லாஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் இஆர்பி ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிரைவர் போகல, இன்றைக்கி இந்த டிரைவர் போகல, நெக்ஸ்ட் டிரைவர் போகிறாருன்னா டிஃபால்ட்டாக ஓப்பனிங் பேலன்ஸ் கிடைக்குது. இன்றைக்கி நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கேங்கிறத கொண்டுட்டு வந்து அவங்களோட அக்னாலேஜ்மெண்ட்டோட அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு ட்ரிப் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா, இப்போ அவங்க வர்றப்பே ஆன்ஹேண்டாக அந்த சிஸ்டம் இருக்குது. வந்த உடனே ட்ரிப் சீட் எடுக்கிறாங்க, பேமெண்ட்டை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஸோ எனக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்குது, என்ன ஆப்ரேஷன் எல்லாமே இதில் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் ஈஸி செட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈஸி செட்டில் எங்களுக்கு என்னென்னா, ஈஸி செட்லையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எங்ககிட்ட 80% ஆஃப் டேட்டா இருக்குது. உங்களோட ஃபார்மில் இன்றைக்கி என்ன ப்ரொடக்டிவிட்டி நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்குன்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களோட டே டு டேவை கனெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த சப்ளையர்கிட்ட என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபீடு கொடுத்துருக்கீங்க அந்த பண்ணைக்கு, அந்த ஃபீடு யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணைக்கு ஒரு கஸ்டமர் வராருன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதோட காஸ்ட் என்ன. ஸோ எவ்ரிடே நீங்கள் உங்கள் பண்ண ப்ராஃபிட்டாக பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத இந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி பார்க்குறது மூலிமா நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களோட சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பொன்மணி 7 இயர்ஸாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் அவர் கையில் டெய்லியும் ஃபோனில் பார்த்துக்கிறாரு. அவர் இங்கேருந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறாருனாலும் மொபைல் ஆப் இருக்குது, அவர் டேரெக்டாக அவர் டேட்டாவை பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் இஆர்பி எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இஆர்பிலேன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து ஹேச்சரி மாடல், நீங்கள் ப்ரீடர் வச்சுருக்கீங்க, ஃபீட்மில் இருக்குது, ப்ராய்லரும் நம்ம வச்சுருக்கோம், லேயர் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்டையர் சிஸ்டம் நம்ம போல்ட்ரிக்கு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இஆர்பி ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலாம், வேறு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலாம், இந்த செக்மெண்ட் ரிலேட்டடானா நீங்கள் டேரெக்டாக நம்ம வந்து கால் பண்ணலாம். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, போல்ட்ரி கேர் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் எங்களை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆர் டைரெக்டாக எங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் இமெயில் பண்ணலான்னா sales@poultry.care இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே ஸ்டால்லே இருப்போம். உங்களை மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை விசிட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மிஸ்டர் ரெக்ஸாருக்கு ரொம்ப நன்றி எங்களை இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.